மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து இறக்கி தோளில் சுமந்து கொண்டு கிளம்பினான். வாய் மூடி மௌனியாக அவன் நடந்து செல்லும் போது வேதாளம் முறை தெரியாத கதையை சொல்ல ஆரம்பித்தது. மகாராஜனே, இந்த முன்னோட்டம் பின்னோட்டம் உனக்கு சலிப்பையே கொடுக்காவிட்டாலும் எனக்கு அழுத்து விட்டது. ஆகவே கஷ்டமான புதிர்கதை ஒன்றை கடைசியாக சொல்ல போறேன். இந்த கதையை கவனமா கேளு. தக்ஷணத்தில் ஒரு சிறு ராஜ்யத்தில் தர்மன் என்ற ராஜன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஏராளமான உறவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் அவனிடமிருந்து நாட்டை கைப்பற்றிட ஆவல் கொண்டிருந்தனர். மனைவி இல்லாத அரசனுடன் சந்திராவதி என்கிற சகோதரியும் அவள் மகள் லாவணியவதியும் உடனிருந்தனர். தர்மராஜனுடைய உறவினர்கள் அவனை நாட்டிலிருந்து விரட்டிவிட்டு நாட்டை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டனர். நாம் இங்கிருந்தால் நம் உயிருக்கு ஆபத்து. இங்கிருந்து கிளம்பி விடலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நகைகள், பொருட்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். என் மாமனார் தேசமான மாளவ தேசத்திற்கு செல்வோம். அன்றைய இரவே அவர்கள் இருவருடன் கிளம்பிய தர்மன் விந்தியமலை ஆரண்யத்தை அடைந்தான். திருடர்கள் நிறைந்த அந்த காட்டில் இவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அரச ஆடை ஆபரணங்களை தரித்து மன்னன் வருவதைக் கண்ட திருடர்கள் பல வகையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கொள்ளையடிக்க ஓடி வந்தனர். அந்த கொள்ளையர்கள் முதலில் உங்களையே கைப்பற்றுவார்கள். இந்த வழியே நடுக்காட்டிற்குள் புகுந்து விடுங்கள். தர்மா, அவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நீயும் எங்களுடன் வந்துவிடு. ஓடிவிடலாம். அவர்கள் தொடர்ந்து வந்து உங்களை அழித்து விடுவார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த நான் அவர்களுடன் போரிட வேண்டும். ஓடுங்கள், என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். கொள்ளையர்கள் அம்பு எய்து கொண்டே அரசனை நெருங்கினார்கள். அரசன் தன் கத்தியையும் கேடயத்தையும் கொண்டு ஏராளமான கொள்ளையர்களை கொன்றான். தனித்து நின்ற அரசனை கூட்டமாக சேர்ந்து தாக்கி அவனை கொன்று அவனிடமிருந்து ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு மறைந்தார்கள். ஒரு அசோக மரத்தடியில் சந்திராவதியும் அவள் மகள் லாவண்யவதியும் என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார்கள். மங்கள குறிகளை கொண்டதும் அழகியதுமான இந்த காலடி சுவட்டை பின்பற்றி சென்று பார்ப்போம். இந்த சுவட்டை விட்டுச் சென்ற பெண்மணிகளை நாம் காண்போமானால் உனக்கு விருப்பமானவளை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சிறிய காலடி சுவடுகளுக்குரியவளை நான் மனைவியாக அடைய விரும்புகிறேன். அவள்தான் இளமை பருவத்தில் இருக்க வேண்டும். எனக்கு ஏற்றவளாக இருப்பாள். பெரிய காலடியை உடையவள் வயதானவளாக இருக்க வேண்டும். அவள் உங்களுக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும். தந்தையும் மகனும் காலடி சுவடுகளை பின்பற்றி பெண்மணிகள் இருவரையும் அந்த காட்டில் தேடிச் சென்றார்கள். அவர்கள் தடாகத்தை நெருங்கிய போது அதன் கரையில் சந்திராவதியும் பக்கத்தில் லாவண்யவதியும் நின்று கொண்டிருந்தார்கள். கொள்ளையர்களாக இருக்குமோ? எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அம்மா,
பயப்படாதே. இவர்களை பார்த்தால் திருடர்கள் போல் தோன்றவில்லை. நல்ல குலத்தில் பிறந்தவர்கள் என்பதும் வேட்டைக்காக வனம் வந்தவர்கள் என தெரிகிறது. பயப்பட வேண்டாம். அன்பு கொண்டு உங்களை பார்ப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். நம்பிக்கை கொண்டு தைரியமாக நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். கவலைப்படாதீர்கள். என் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடன் வாருங்கள். உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து விடுங்கள். அவ்விருவரையும் தங்கள் குதிரைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு அரசனும் மகனும் தங்கள் தலைநகரான வித்தபபுரிக்கு திரும்பினார்கள். திக்கற்ற நிலையில் இருந்த சந்திராவதி என்ன செய்வாள்? அவன் அரசன் விருப்பத்திற்கு சம்மதித்தாள். முதலில் காட்டில் காலடி சுவடுகளை கண்டு தீர்மானித்தபடி சிறிய பாதத்தையுடைய சந்திராவதியை ராஜகுமாரனான சிம்ம பராக்கிரமன் மணந்து கொண்டான். பெரிய பாதத்தை கொண்ட லாவண்யவதியை அரசனான சண்டசிம்மன் மனம் புரிந்து கொண்டான். பாத அளவால் ஏற்பட்ட தவறால் தாய் சந்திராவதி ராஜகுமாரன் மனைவியானாள். மகள் லாவண்யவதி அரசனுடைய மனைவியானாள். ஆகவே மகள் தன் சொந்த தாயின் மாமியாரானாள். அதேபோல தாயும் தன் சொந்த மகளின் மருமகள் ஆனாள். அவர்களுக்கு பிள்ளைகளும் பிறந்தார்கள். மகாராஜனே, தந்தையும் மகனும் தலைமுறை மாறி மகளையும் தாயையும் முறையே மணந்து பெற்றெடுத்த குழந்தைகள் தங்களுக்குள்ளே எத்தகைய உறவு முறை கொள்வர்? இதை சொல். உனக்கு தெரிந்தால் சொல்லியாக வேண்டும். தெரிந்திருந்தும் சொல்லாவிட்டால் முன்னே கொடுத்த சாபம் நிச்சயம் உன்னை பிடிக்கும். உறவு முறை சரியானதா? சரியானது என்றால் எப்படி அமையும்? ஒரே குழப்பமாக இருக்கிறதே. 23 கதைகளுக்கு சரியான விடை சொல்லத் தெரிந்த எனக்கு இந்த 24வது முறை தெரியாத கதைக்கு விடை சொல்லத் தெரியவில்லை என்றால் எப்படி? இந்த முறை தெரியாத கதைக்கு விடை சொல்ல தெரியல. அதான் வாய் மூடி மௌனியா போறான். இனிமேலும் இவனை பரிசோதிப்பதும் ஏமாற்றுவதும் முடியாது. வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம். வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.